ஜடாண்டின்னு சொன்னதுக்கு நீ ஒரு ஐட்டாண்டின்னு. இன்னொரு விஷயம் நடக்கிறது, அது இப்போ தள்ளி போயிடுச்சு. ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் எவனுமே கிடையாது. ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்தில் நம்ம பேசணும். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திரைத்துறையில் பல விஷயங்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அப்படியே தொடர்ந்து அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வாராகி சித்தர் அவர்கள்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சுவாமி. அண்மைய நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வாராகி ஆசைப்பட மாட்டோம். வணக்கம். எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. மக்களுக்கே இது மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக ஒரு 2 விஷயம் நடக்க போகுது, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருமே நீங்கள் சொல்கிறத நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்புற மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். பார்க்குற மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். நான் தான் அன்றைக்கி இது நம்ம ஆல்ரெடி நம்ம ரெட்ரோ மீடியாவில் தான் பேசணும். இது ரெட்ரோ மீடியாவே, இப்போ ரெட்ரோ மீடியா தான் இதுக்கு மெயின். இது நான் பேசும்போது அந்த வேறு எந்த மீடியாலையும் நான் சொல்லலை. பேசும்போது ரெட்ரோ மீடியாவில் தான், அண்மையத்தில் தான் நம்ம பேசினது. என்ன பேசணுன்னா, அந்த ஜெயம் ரவி ஆர்த்தியோட விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன் சினிமா துறையில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கே அதிர்ச்சி படுறீங்களே, இன்னும் ஒரு பேரதிர்ச்சி, ஒரு 2 அதிர்ச்சி காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அது எப்போ நடக்கும்னாங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ளே நடக்கும்னா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, மாந்திரிகம் பொய், மாந்திரிகர் பொய், ஜாதகம் பொய், எல்லாம் பொய் அப்படின்னீங்க. மாந்திரிகம் பொய், ஆன்மீகம் பொய்னா நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை இன்றைக்கி எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும்? வராகியோட உபாசனை எனக்கு அவள் என்ன சொல்கிறா, என்ன நாம் ஒரு வராகியோட உபாசனைக்கு என்ன, அவனோட வாக்கு பழிதுங்கிறது முக்கியம். நம்ம ஒரு விஷயம் இது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது தான் இங்கே வாதமே. நம்ம ஏப்போ இது இவங்க பிரிஞ்சு போகணுங்கிறதுலாம் நம்மளோட வாதம். இப்போ எனக்கே ஒரு பேதறிச்சு என்னென்னா, இப்போ வந்து இவங்க பிரிஞ்சு போகணுங்கிறதுலாம் இங்கே இதே நீதியே கிடையாது. நம்ம ஒரு பேசும்போது என்ன பேசியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இப்போ ஜெயம் ரவியோட இது அவங்க ஆங்கரை அவங்க கேட்கும்போது இது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்க தொடங்குது. அப்போது இது மாதிரி இன்னும் ஒரு 3 மாதத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்திருக்கு. இன்னும் சினிமா துறையை சார்ந்தவர் ஒருத்தர் பிரிகிறதுக்கு உண்டான இது போகிற போக்கில் யாரும் சொல்லிட்டு போகிறதில்ல. உறுதியாக நம்ம சொன்னது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளாக இன்றைக்கி மீடியாவிலலாம் பேசுது. ஆனால் இதுக்கு முதல்ல விதை போட்டது யாருனாக்கா ரெட்ரோ மீடியா தான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். இப்போ யார் அப்படின்னாக்கா, ஏஆர் ரஹ்மான் வந்து இது மாதிரி விவாகரத்து அப்படின்னு சொல்லி வந்தது. எனக்கு இது ஒரு சில விஷயம் என்னென்னா வந்து, இப்போ உங்களுக்கு இது தெரியுமானா, எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதில்ல. நான் மதிக்கக்கூடிய, அதாவது சினிமா துறையில் நம்ம நிறைய பேர் நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேசின நான் வேறு யாரையுமே அதிகமாக நான் சினிமா துறையை சார்ந்து கேட்கும்போது, ஏன்னா எனக்கு அவங்க நிறைய பேர் என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால நான் யாரையுமே எனக்கு திறந்தாலும் யாரையுமே நம்ம விமர்சித்தோ பேசுனது கிடையாது. இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அவரோட லைஃப்பை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அவர் முடிஞ்சு தெருவில் நிற்பாருன்னு சொன்னவனுங்களா நான்ட்டே அவர் வந்து இன்றைக்கி நிலச்சி நிற்பாரா அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல் அவர் தானே நீ அடுத்து ஒரு பெரிய இடத்த எட்டுவாருன்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கி நடந்தது. அதே போல் வந்து என்னென்னா வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்தில் நம்ம பேசணும். ஜெயம் ரவியோட ஆர்த்தி விஷயத்தில் இந்த மாதிரி நமக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சி வந்தது. ஜிவி பிரகாஷ் அவங்க சைந்தவியோட விஷயத்தில் நம்ம பேசும்போது இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஆர் ரஹ்மான், சைரா பானு அவங்களோட இது இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதர் அப்படின்னாக்கா நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அவரோட இதை வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மானோட விவகாரத்துன்னு சொல்லி முதல்ல வாதங்கள் போயிட்டு இருந்தது. அப்போ அதுக்கே நான் அப்போவும் நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ அதை உடைக்கிற மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு தேவையெல்லாம் அஃபயர் இருந்தது, அது இதுன்ட்டு அவரோட. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், என்றைக்கும் சொல்லுவேன், என்றைக்கும் நான் எடுத்த அந்த முடிவில் நான் மாறினதே கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் எவனுமே கிடையாது. அந்தளவுக்கு அவன் ஜென்யூனாக வாழ்ந்த மனுஷன். இன்னொன்று என்னென்னா வந்து அதை இசையில் புயல் அந்த ஆள். இன்றைக்கி அந்த ஆளோட வாழ்க்கையில் ஒரு புயல் வந்திருக்கு. இது நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டாக்க நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவரோட வாழ்க்கையில் இந்த விஷயம் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுங்கிறத என்னோட வேண்டுகோள். இப்போது அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோன்னா 30 வருட திருமண வாழ்க்கை, அது ஒரு நம்பர்னு சொல்லிட முடியாது இல்லையா? 30 வருடம் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. சுக துக்கம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. அது எப்படி திடீர்னு விவாகரத்தில் போய் முடியுது? இத்தனை வருட வாழ்க்கை இல்லை, இதுக்கே நான் ஒரு
ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு பல பேர் அதாவது சாமானியன் இப்போ என்ன சாமானியன் யாரை பார்த்து சூடுபட்டுக்கிறான், பணக்காரனை பார்த்து சூடுபட்டுக்கிறான், கோடீஸ்வரனை பார்த்து சூடுபட்டுக்கிறான், சினிமா துறையில் இருக்கிறவனை பார்த்து சூடுபட்டுக்கிறான். அவன் அப்படி இருக்கான், காசு பணம் இருந்தால் நல்லா இருப்பாங்க, நிம்மதி இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஏன் பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது அப்படின்னா, சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அது சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ஒரு இடம். அங்கே சுக்கிரனால கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது வந்து தான் தீரும். அது நம்ம எப்படி இப்போ 30 வருஷமா ஒரு மனுஷன் வாழ்ந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த மேலே ஏதாவது ஒரு கலங்கன் வந்த 3வது வருஷமே இவன் அவன் கூட ஓடிட்டான், அவன் இவன் கூட ஓடிட்டான் இப்படிங்கிற வாதம் தான் இங்கே இருந்தது. 30 வருஷமா இந்த அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன் மேலே இன்னைக்கு கலங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் ஏதோ ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு என்னவா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் பிரிஞ்சுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, 2 பேரும் இளஞ்சோடிகள் கல்யாணம் பண்ணி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கலாம். 2 பேருமே வேற்று மதத்தை சேர்ந்தவங்க தான். என்ன விஷயம்னா எதனால் பிரிஞ்சது அப்படின்னாக்கா ஒரே விஷயந்தான். அவங்க பேசின அந்த ஒரே ஒரு 2 பேருக்குள்ள 2 பேரும் புரிந்துக்கிட்டாங்க, காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கல்யாணத்துலேயும் வந்து முடிஞ்சது. 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு ஒரு 1.5 மாதம் கழிச்சு 2 பேருமே சேர்ந்துருவாங்க, பேசிக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தா ஒரு 5 நாள் கழிச்சு சண்டை போடுவாங்க. இப்படி இருக்கிற அவங்க இதில் ஒரு அந்த குடும்பம் பிரியறதுக்கு ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னா, இந்த பையன் வந்து அந்த இப்போ எனக்கு அந்த பையனையும் தெரியும், அவங்க அந்த பொண்ணையும் தெரியும். இப்போ அவங்க யார் பேரை நான் சொல்ல முடியாது. இப்போ அந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சண்டை, 2 பேருமே பேசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்து மறுபடியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கேட்குறான். இவன் என்ன கேட்குறான், என்னடி இதெல்லாம் நீ கேட்குறியா, உனக்கு அந்த அளவுக்கு நீ தான் ஒரு ஜடமாச்சே, உனக்கு அதெல்லாம் உனக்கு பந்த பாசம்லாம் இருக்கான்னு, நீ தான் நீ ஒரு ஜடான்னு அப்படின்னு இவன் கேட்டான். இவன் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா, ஏதோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்நியோன்யத்தில் ஏதோ அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். இப்போது அவன் நீ ஒரு ஜடம்னா என்ன, பொதுவாக ஒன்றுமே புரிஞ்சிக்காத அந்த தத்தி மாதிரின்னு எதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஜடம், நீ ஒரு ஜடம் தானடி, உனக்கு எங்கே இந்த இதெல்லாம் பாசம்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒருத்தர் வாட்சியை பேச. இதுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. எனக்கு இந்த ரெண்டு பஞ்சாயத்து என் முன்னாடி தான் ஓடிச்சு. இப்போது ஜடான்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு உடனே அவனை கூப்பிட்டு அவனை பேசாத இந்த தமிழில் கொச்சையான வார்த்தையே கிடையாது. நீ அப்பேற்பட்டவனா இவனாக்கும் அவன் குடும்பத்தை இழுத்து அதை இழுத்து எல்லாம் திட்டி கண்டபடி பேசிருச்சு. என்னடா இவன் வந்து எனக்கு நான் எதுவும் தப்பாக எதுவும் பேசலையே, நான் இப்படி தானே பேசுனதுக்கு அவள் குடும்பத்தை என்ன உலகத்தில் இருக்க அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையோ அத்தனையும் அவள் பேசுது. எத்தனையும் பேசிட்டு இத்தனையும் வாட்ஸ்அப்பில் இது மெசேஜ் அனுப்பிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னையை பார்த்து நீ அந்த வார்த்தையை நீ கேட்குற அப்படின்னா, அப்புறம் என்னன்னா அது இன்றைக்கி 2K கிட்ஸு அந்த அறிவுக்கு அதுக்கு என்னென்ன ஜடாங்கிறது அது என்ன படிச்சிருக்குன்னா ஐட்டோன்னு படிச்சிருக்கு. ஐயோ, இந்த முட்டாளுக்கு அவன் என்ன அனுப்பியிருக்கான்னு கூட தெரியல. இவன் வந்து நீ ஒரு ஜடாண்டின்னு சொன்னதுக்கு நீ ஒரு ஐட்டண்டின்னு இந்த புள்ள படிச்சுட்டு அது என்னன்னு கூட கேட்காம என்ன நீ அவன் குடும்பத்தை இழுத்து எல்லாத்தையும் இழுத்து கண்ட வெளிக்க பேசிட்டான். ஒரு நிமிஷத்தில் அந்த உறவே பிரிஞ்சிருச்சு. அப்போ அவன் இப்போ என்னதான் இருந்தாலும் அவன் வந்து பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறவனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஒரு சுய இதுன்னு இருக்கும் இல்லையா, நீ அதையே நீ உடைக்கும் போது என்ன ஆகும்? அப்புறம் அதுக்கப்புறம் ஒரே வார்த்தை அவன் தெளிவாக என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இதுக்கு மேலே இவன் கூட சேர்ந்து வாழ்ந்தால் நீ வந்து இது எப்படி 15 நாளைக்கு ஒருக்க இப்படி சண்டையை போட்டுட்டு மறுபடியும் பெருகிறது சேர்றது இதாக இருக்காமல் அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான். நான் சொன்னதை உன் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கூப்பிட்டு நான் அனுப்புனது தப்பாக என்னங்கிறத நீ பார்த்துக்க, ஜடமாக அது ஐட்டமாங்கிறத நீ கேட்டுட்டு மற்றதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம், இனிமேல் உன் கூட நான் வாழ போகிறதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த இதை இது பண்ணிட்டோம். ஒரு புரிதல் அதான் என்ன பேசியிருக்காங்க. நீ இப்போ அது 2 பேரும் நீ பேசி உட்காந்து பேச வேண்டிய விஷயம். இது என்னடா நீ இப்படி சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டிருந்தா கூட அதுக்கு உண்டான விளக்கம் என்னங்கிறது. இது வந்து இப்போ பேச்சு வழக்குலையும் நம்ம ஒரு இதாகவும் நம்ம பேசுவோம். இது நடந்தது இப்போ ஒரு 6 மாத காலத்தில் இது நடந்த ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு நல்ல உறவை 2 பேரும் துவைச்சிட்டு இன்றைக்கி தெருவில் நிற்கிறாங்க. இப்போ 2 பேர் நீ நல்லா வாழ்ந்துட்டியா? கிடையாது. 2 பேர் நிற்கிற நிலைமை என்னங்கிறது தெரியும். உன்னோட வாழ்க்கையும் வீணாக போச்சு, உன்னோட வாழ்க்கையும் வீணாக போச்சு. இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா,
நான் என் புருஷனை பழி வாங்குறேன், நான் என் பொண்டாட்டியை பழி வாங்குறேன். உடனே என்ன எடுத்துக்கிறது, அதாவது மாமியார் கூட சண்டை இல்லை மாமனார் கூட ஏதாவது ஒரு சண்டைன்னா இவங்க என்ன பண்ணுன்னா ஒரு புருஷனை பழி வாங்குறதுக்கு யாரையும் நம்ம ஒருத்தர் அடையாளப்படுத்துறதுக்கு இல்லை, பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். உடனே டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுது. இவன் ஒன்று என்ன பண்ணுறது, இவன் தூக்கிட்டு வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இங்கே வரக்க வேண்டியது. இவங்க யாராவது ஒருத்தர் நான் அவன்கிட்ட காட்டவே மாட்டேன், புருஷன்ட்ட நான் காட்டவே மாட்டேன். இது பிடிவாதம், திமிரு, ஈகோவில் தான் பல குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. இது வந்து நம்ம யாருக்காகவோ நம்ம இது பேசுறதுக்காகவோ நம்ம அவங்களோட ஈகோ, திமிரு, அகம்பாவம், இந்த ஒரு விஷயத்தால தான் பல குடும்பங்கள் இன்றைக்கி பிரிஞ்சு இன்னைக்கு அப்புறம் போய் கோயிலில் போய் நான் நீ என்ன பண்ணி 2 பேரும் வாழ வேண்டிய நீ 2 பேரும் பேசினாவே இங்கே பல பிரச்சனை தீர்ந்து போச்சு. இங்கே நான் பழி வாங்குறேன், இங்கே பழி வாங்குறேன்னு சொல்லி தானே பல குடும்பங்கள் அழிச்சு போச்சு. நீ பழி வாங்குறதுக்கு குழந்தையோட அந்த அதாவது ஒரு பெத்த குழந்தைக்கு அப்பனோட முகத்தை நீ காட்டாமல் வளர்த்து நீ என்ன பண்ண போகிற? அதே மாதிரி புருஷனுக்கான இவன் மட்டும் யோகியம் கிடையாது, இவனுங்களும் இதே மாதிரி தான். அந்த பொண்டாட்டியை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்டு இருந்து குழந்தைய பிடிச்சிட்டு வந்துட்டு இவனுங்க வளர்க்குறது. இது மாதிரி அம்மா சரியில்லை, அது சரியில்லை, இது சரி. இது 2 பேரும் இவங்க 2 பேரும் செய்கிற இந்த மாதிரி முளமாரித்தனத்தினால அந்த குழந்தையோட லைஃப் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அந்த பாசங்கிறது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம போயிடுது. அதுக்கப்புறம் போது இவனை குறை சொல்கிறது, அவங்கள குறை சொல்கிறது, இப்படி குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்க அதாவது கணவன் இப்போது பார்த்தாக்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் வேணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. இப்போ என்னென்னா எல்லாம் ப்ரைவசிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு. கணவன் மனைவிக்குள்ளே உனக்குள்ளே என்ன நீ உன்னோட பந்தங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க. உன்னோட கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் உனக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறை இல்லாததும் அதுதான் ஒரு தாம்பத்தியில் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும். இப்போ ஒரு சிலர் இதே இதில் இருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னாக்கா நீ என்ன தான் பேசினாலும் என்கிட்ட வந்திருக்காங்க, என்ன தான் பேசினாலும் தான் பொண்டாட்டி விட்டே கொடுக்க மாட்டான். நீ என்ன தான் பேசினா நான் 2 பேருமே கணவன் மனைவி பார்த்துருக்கேன். நான் அந்த 2 பேருக்குமே நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி. உன் புருஷன் மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான். அதே மாதிரி பொண்டாட்டி புருஷங்காட்டியும் சொல்லியிருப்பேன், உன் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி கிடைக்க மாட்டான், நீ புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுலேயும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவானுங்கன்னா எங்கேயாவது இருந்துட்டு எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு சாமி இது மாதிரி என் பொண்டாட்டி சரியில்லையா அப்படி சொல்லுங்க அப்படிமானு முட்டா கபோதிங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா யார்கிட்டையாவது ஃபோன் அடிச்சு சாமியார்ட்ட குறி சொல்கிறவன்ட்ட கேட்குறது, ஏன்டா பொண்டாட்டி சரியில்லையா சரி இருக்கான்னு கேட்குறவனா இவனை மாதிரி கபோதிக்கிட்ட அவள் வாழ்ந்தான்னா நான் பல பேர்ட்ட சொல்லுங்க, இவன் கூட நீ வாழவே வாழாத, இந்த மாதிரி சைக்கோ போயிட்டு வாழ்றதுக்கு வாழாமலே இருந்துடலாம் அப்படின்னா. ஒரு சாமியார்கிட்ட இல்லை குறி சொல்கிறவன்ட்ட என் பொண்டாட்டி யோக்கியமானு கேட்குறவன் இவன் முதல்ல யோக்கியமா? இந்த உலகத்தில் யாராவது யோக்கியம்னு எவனாவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாரும் யோக்கியமே கிடையாது. முதல்ல நம்ம சரியாக இருக்கமான்னு பார்க்கணும். முதல்ல நம்ம வீட்டு பாத்ரூமை நம்ம க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் அடுத்த வீட்டு பாத்ரூமு நேரம்னு சொல்லுவேன். இதை தான் இங்கே பல பேர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே சாமி சினிமா துறையில் இல்லை பொது வாழ்க்கையில் கூட இருக்குது. ஆனால் சினிமா துறையில் நடக்கிறத தான் மக்கள் பெரிய விஷயமா பார்க்குறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாரையுமே இவங்க ஐடியல் கப்பலாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் சண்டையே கிடையாது, இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெளியில் காட்டிக்கிற விதமும் அப்படி தானே இருக்குது. சாதாரண மக்கள் வெளியில் அப்படி காட்டிக்கிறது இல்லை. இன்னைக்கு அதான் பிம்பத்தை பார்த்து பல பேர் சூடு போட்டுக்கிறாங்கன்னு நான் அதான் சொன்னேன். இப்போது இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நம்ம இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு நான் கலாச்சாரத்தை தான் இப்படி இருக்கேன் நான் இந்த மாதிரி அது இதுன்ட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ண நம்ம அதை பேசினா அது வேறு ஒரு டாபிக்குள்ளே போகும். சில பேர் இப்போது என் கூட இருக்க ஒரு சிலர் இல்லை நான் அவங்க கணவன் மனைக்குள்ளே ஒரு சில சண்டை வரும். அப்போ சண்டை வந்தோடனே இந்த பொண்ணு நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணு இது பண்ணால் சில பேர் அந்த இதெல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கி இல்லை பணக்காரங்க தான் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, பணக்காரங்க தான் சீரழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் இங்கே வரவங்களாம் பேசுகிறேன்னு கேட்டிருக்கேன். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பணக்காரங்க பாருங்கன்னு நான் எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எல்லா ஹோட்டலும் நான் போயிருக்கேன். எங்கே போனாலும் அவங்கவுங்க இடத்துல பணக்காரன் முதற்கொண்டு தரமாக தான் நடந்துக்கலாம். யாரும் தரந்தாழ்ந்து நடந்துக்கிறதே கிடையாது. அவங்கள பார்த்து சூடு போட்டு ஒரு சிலர் தரந்தாழ்ந்து நடந்து அதுக்கப்புறம் நம்ம குத்துது கொடையுன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இன்றைக்கி நடக்கிறது அதுதான். நம்ம பிம்பத்தை பார்த்து சூடு போட்டுக்கிறோம், பிம்பத்தை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க, அதுதான் நான் சொல்வேன். ஏற்கனவே நீங்கள் கணிச்சு சொல்லியிருந்தீங்க இல்லையா, 3 மாதத்தில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ச்சியாக நடக்க போகுது. இப்போ வேறு ஏதாவது கணிச்சு சொல்லுங்களேன் எங்களுக்கு. வேண்டாங்க, இதுவே ஒரு பேரதிர்ச்சி தான். அது வேணாம், இதே இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நடக்கிறது அது இப்போ தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ என்ன விஷயம் இல்லை அது இப்போ நீ இந்த ரகுமானோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இப்போ பூதகரமாக ஆகும். இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல சாமி, கணவன் மனைவி கடையில் நிறைய சண்டை வருது, பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏஆர் ரகுமானே வந்து விவாகரத்துன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் சாதாரண மனுஷன் கூட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்க இல்லை சுமூகமாக போகிறதுக்கு மாந்திரிகத்தில் ஏதாவது வழி இருக்கா, இல்லை என்ன மாதிரியான வழிமுறைகளை பண்ணலாம்? இப்போது இது ஒரு பெரிய இதுதான். இப்போ என்னென்னா வந்து இப்போது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இப்போ ஏஆர் ரகுமான் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சிலர் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். இப்போது நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தியாக இருந்தாலும் சரி, ஜிவி பிரகாஷ் சைந்தவியாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நான் வந்து சினி ஃபீல்டில் மதிக்கத்தக்க எனக்கு பிடித்த ஒரு மனிதன். ஏஆர் ரகுமானை எல்லாருக்கும் தானே பிடிக்கும். இப்போ உங்களோட கேள்வி என்னென்னா வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவங்க மாந்திரிகத்தால் சேர்த்து வைக்க முடியுமான்னு. இப்போது பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மாந்திரிகத்தால் இந்த உலகத்தில் முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போது நான் இங்கே நிறைய உதாரணத்தை சொல்லியிருக்கேன். இப்போது நான் ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல போக தான் நீங்கள் அதை கேள்வியை கேட்குறீங்க. இப்போ இந்த விஷயம் நீ நடக்கும்னு சொன்னீங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல போக தான். அப்போது இந்த மாந்திரிகத்தால் ஒரு விஷயத்தை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும், கண்டிப்பாக அதுக்கு முடியும். இப்போது இப்போ ஏஆர் ரகுமானாக இருந்தாலும் சரி, ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயமா இருந்தாலும், ஜிவி பிரகாஷ் சைந்தவி விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை சக மனிதனோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இப்போது எல்லாரும் முத்துனதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை முத்துனதுக்கப்புறம் கழுத்தில் கத்தி இருக்கும்போது தான் வந்து நிற்கிறீங்க. இப்போ நான் சினிஃபீல்டாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒருத்தவங்களோட விஷயத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லை அடிச்சுட்டே இருப்போம். அடங்கவே மாட்டேங்கிறான், என் புருஷன் அடங்கவே மாட்டேங்கிறான், என் சொல் பேச்சு கேட்டு நடக்கவே மாட்டேங்கிறான், எனக்கு எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேங்கிறான், என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு இருக்கிறவனாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சிலர் அதே மாதிரி இங்கே கணவன்மார், என் பொண்டாட்டி என் சொல் பேச்சே கேட்குறதில்ல, என்னை மதிக்கிறதே இல்லை, என்னை ஒரு பொருட்டாகவே ஏதோ நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் இங்கே இருக்கும். அதாவது அடங்காத கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது இவங்க குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க, சண்டை சச்சரவோடு இருப்பாங்க. நீ சண்டை சச்சரவோடு இருக்கும் போதே உன்னோட பிரச்சனைக்கு தீர்வை நோக்கினீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் பிரிவே இல்லாமல் வாழ்ந்துட்டு போகலாம். நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவடான்னு நம்ம இது பண்ணி நம்ம என்ன பண்ணுறது, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் மாந்திரை போய் அதை போய் நீ சொல்லி சுற்றி தீருவேன். இப்போ நான் பொதுவாக நான் சொல்கிறது, இந்த கணவன் மனைவி நான் சண்டை சச்சரவாகவே இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு அந்நியோன்யம் வேணும், நாங்கள் பிரியவே கூடாது, சாகிற வரைக்கும் சாவம் ஒன்று தான் என்னை பிரிக்கணும் அப்படின்னாக்கா, நீ வா என்னை பாரு, நான் உனக்கு ஒரு பொருள் தரேன், நீ அதை பயன்படுத்து. அதுக்கப்புறம் குட்டி போட்ட போன மாதிரி உன் புருஷன் உன்னை சுற்றி தான் வருவான், இல்லை அடுத்தவளை பார்த்தான் இவளை பார்த்தான் அவளை பார்த்தான்னு எந்த கதையுமே இருக்காது. நீ தான் அடிமைன்னு வாழுவான். அதே மாதிரி பொண்டாட்டியான், அதாவது அடிமைன்னா நான் சொல்கிற அடிமை வந்து உன் அன்புக்கு அடிமையாக இருப்பான். அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை சில பேர் வந்து கொஞ்சம் ஈகோலியோ வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2-3 கதை சொன்னேன் இல்லையா, நான் சொன்னதே 2 விஷயம்தான். இந்த நம்ம ஜடானி ஒரு ஜடன்னு ஆரம்பித்தோமே, அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 விஷயம் தான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 1000 இருக்குது என்கிட்ட உதாரணம் இருக்குது. அந்த மாதிரி என் பொண்டாட்டி என் சொல் பேச்சு கேட்கலாம். இங்கே புரிதல் இல்லாத தானே, இவங்களுக்குள்ள புரிதல் இருந்தால் பிரிதலே இருக்க போகிறது இல்லையா. இப்போ என் பொண்டாட்டி என் சொல் பேச்சு கேட்கணும், என் அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பல பேருக்கு ஏக்கமாக இருக்கும். அவனுக்கும் நீ இப்போ ஒன்றா இருக்கும் போதே நான் இதே மாதிரி தான், நான் ஒரு பொருளை தரேன், அதை போய் வச்சு பயன்படுத்து, ஆட்டோமேட்டிக்காக உன்னோட அன்புக்கு அவள் கடைசி வரைக்கும் அடிமையாக இருப்பாள். அன்புக்கு தான் அடிமையாக இருப்பாள், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடனே அடிமை என்ன அதை தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த கணவன் மனைவி இந்த 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 மாதிரி ஒன்றா இருக்கிற காலகட்டத்திலேயே சண்டை சச்சரோடு இருந்தால் அதை கடைசி வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு இது ஒரு சொல்யூஷன். இந்த இதுவே வந்து உன்னோட வாழ்நாளில் உங்களுக்கு பிரிவு எங்கே வரும்னா உன்னோட இறப்பை மட்டும்தான் உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்குமா ஒழிய அதுக்கப்புறம் பிரிவே கிடையாது. நான் பல பேர், அதாவது சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அரசியலையாக இருந்தாலும் சரி, சக மனிதனாக இருந்தாலும் சரி, இவனுக்கு இந்த விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கொடுத்து எவனை தோற்று போனதா சரித்திரமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் புருஷன் மேலே 24 மணி நேரம் சந்தேகப்பட்டவ கூட இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசுகிறது கிடையாது. அதே மாதிரி கணவன்மாராக இருந்தாலும் சரி, எந்த நேரமும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாமா. இப்போ பார்த்தா பொண்டாட்டி பேச்சே எடுக்கிறது கிடையாது. எனக்கு ஃபோனே பண்ணுறது, எங்கே ஃபோன் பண்ணால் நம்ம ஏதோ பணம் கட்டணும்னு கூட ஃபோன் பண்ணுறேன். அந்தளவுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை பயன்படுத்தலாம். இப்போ அதுபோல் இப்போ நான் ஏஆர் ரகுமானாக இருந்தாலும் சரி, ஆர்த்தி விஷயத்தில் இருந்தாலும் சரி, நான் ஜிவி பிரகாஷ் சைந்த விஷயத்தில், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஒரு முறை இதை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு நாள் 2 நாள் நீ ஒன்றா நீ சாகிற வரைக்கும் உன் தலைமுறைக்கும் உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாதுங்கிறது என்னோட வாதம்.
சினிமா துறையில் நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். இன்னும் பெரிய கண்டிஷனில் இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து என்னை தேடி வந்து இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க, வாங்கிட்டு போனாங்க. அவங்களோட வாழ்க்கைங்கள பெரிய இருக்கு. நம்ம அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றா இருக்கும்போது இந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம தீர்த்துக்கலாம். அப்படி இல்லை, இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சுட்டோம், நம்ம சண்டையிட்டு பிரிஞ்சுட்டோம், ஏதாவது நம்ம பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இல்லை, அவங்க பல பேரை நான் சேர்த்து வச்சுருக்கேன், பிரிஞ்சவங்களும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் இதையும் சேர்த்து பயன்படுத்தும் போது ஆயுளுக்கும் முன்னை இது, அதாவது மரணத்தை தவிர வேறு ஏதாவது பிரிக்க முடியாது. இதை என்னால் உறுதியிட்டு அறுதியிட்டு சவால் விட்டு சொல்ல முடியும். எவனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வராயோட ஆளால் நான் செஞ்சு தரேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க சாமி. கணவன் மனைவிக்கு இடையில எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நிறைய பேர்கிட்ட அது இல்லை. நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல நிறைய பேர் தெளிவு கிடைச்சிருக்கும். ஏன்னா தெளிவு கிடைச்சதுங்கிறத விட இன்னைக்கு பல பேர் வந்து என்னென்னா கணவன் மனைவி விஷயம் தான் சொல்லுவாங்க. நான் பிரிந்த கணவன் மனைவியை விவாகனோடைய சேர்த்து வைக்கணும் தான் நான் சொல்லியிருக்கேன். பல பேருக்கு அதான் என்னென்னா வந்து அவசரம் தான் இன்றைக்கி பல பேரோட காரியம் நடக்காமல் போகிறதுக்கு காரணம். ஆத்மார்த்தமாக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கடவுளையும் நம்பினாவே எல்லாம் நல்லதே நடக்கும். வராய நம்புங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், அதே மாதிரி வராகியை நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா மக்களும் நீங்கள் சொன்னதை வந்து கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. நன்றி.